ஆண்டவள் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் ஆண்டவள் ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே வேடர்குடியின் பிரதனடையும் பட்டி நோக்கி பள்ளி மட்டுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இடத்தை பார்த்தவுடனே இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேகம் கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சி நிலம் ஆக தெரிவித்தாரே நாரத முனிவர். இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். சத்தா ஆளோலும் சோ ஆளோலும் சோ நல்ல சாரிதம். நிஜமாவே இன்னைக்கு நல்ல சாரிதம். ஆமா நல்ல சாரிதம். ஐயா வேட வர அந்த பிள்ளை சீனி கரந்தல மாட்டிருச்சு. நான் தான் பெரிய போயிட்டேன். சூப்பர். அது கழுவுற மீன்லையும் நழுவுற மீனாச்சு. மாடை பிடிச்சிட்டாரு, தும்முல அடக்கிட்டாரு. நல்ல சாரிதம். வளமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல், கார் முகிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் விழிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவனமான் கொண்ட மங்கை வந்து கொண்டே இருக்கலாம். இந்த பெண்ணை வர்ணிக்காம ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. தொட்டு விடக்கூடாதது மனமா, மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா, இந்த மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா. கல்லோடு பூவிரண்டை கிள்ளி எடுத்து கல்யாண கதைகளை சொல்லி குடித்து, கல்லோடு பூவை ரெண்டு கிள்ளி எடுத்து திரு கல்யாண பூவை கொடுத்து, உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து, உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து, நான் உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து, நான் உறக்கத்தில் விழிப்பேன்
உன்னை நினைத்து மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி வெள்ளரி பழம் விளந்த பிள்ளை சிரிப்பு இன்று வேரோடு பூப்பறிக்க வந்த நினைப்பு வெள்ளரி பழம் பிறந்த பிள்ளை சிரிப்பு இன்று வேரோடு வந்தது இல்லை துடிப்பு உள்ளிருக்கும் போகும் உண்டு பெண்களிடத்தில் உள்ளிருக்கும் போகும் உண்டு பெண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லிவிட்டேன் தங்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லிவிட்டேன் தங்களிடத்தில் முத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி தொட்டுவிடக் கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனைகள் தடை செய்யுமா முத்தக்கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி உடுக்க இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்படுத்த பாவனையை சுற்றி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிடித்தெடுத்த தாளைனார் போல் ஒட்டி உணர்ந்தவளே உன்னுடைய பின்னழகும் என்னை எங்கெங்கே எட்டி தள்ளுதடி. ஏன்னா எதை எந்த நேரத்தில் எந்த இடத்துல செய்யணும்னு ஒரு காரியம் இருக்கு. பாருங்க, ஒரு மேடை பேச்சாளர் மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, அவர் பேச்சை கேட்கறதுக்கு இப்படி கூட்டமே உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் சிறந்த நாட்களா கருதுறது நான் அடுத்தவன் பொண்டாட்டியோட வாழ்றதுன்னு சொல்ல. இந்த கூட்டம் பூரா ஊமையா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நல்லா பேசுவாரு, திடீர்னு இந்த வார்த்தையை சொல்றாரு, என்ன காரணம்னு கேட்க. இவர் பேச்ச நிறுத்தல பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல பேச்ச நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில சிறந்த நாட்களா கருதுறது நான் அடுத்தவன் பொண்டாட்டியோட வாழ்றதுன்னு சொன்னோன்னே யாராவது கேட்டீங்களான்னு கேட்க. நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல. அப்பத்தான் சொன்னாரா, அடுத்தவன் பொண்டாட்டியோட வாழ்றது நான் சொன்னது யாரை சொன்னேன், என்னுடைய தாய். என்னுடைய தாய் யாரா இருந்தாலும் இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டி தானேன்னு சொல்ல. கூட்டத்தில் இருக்க பூரா சிரிக்க. இதுல கேட்டுக்கிட்ட இருந்தேன், ஒருத்தன் என்ன செஞ்சு விட்டான், இதை போய் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லுவான், நம்ம பொண்டாட்டியை ஆச்சரியப்படுவான்னு சொல்ல. இரவு நேரத்தில் வீட்டில் சாப்பிட்டுட்டு படுக்கறைக்கு போகும்பொழுது பொண்டாட்டிகிட்ட கேட்டானா, ஏண்டி என் வாழ்க்கையில் நான் சிறந்த நாட்களாக கருதுறது என்ன நாள் தெரியுமா, நான் அடுத்த பொண்டாட்டியோட வாழ்றதுன்னு சொல்ல. அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே கண்ணு முழிச்சு பார்த்துருக்கேன், ஆஸ்பத்திரியில் நடந்திருக்கேன், தூக்கி போட்டு வெளுத்திருக்கா பொண்டாட்டியோட வாழ்றேன்னு சொல்லி. அந்த மாதிரி இடம் மறிஞ்சு பேசணும். எந்த இடத்துல வாயை திறக்கமோ அந்த இடத்துல திறக்கணும். முத்துராசா மாதிரி இல்லாடி திறக்க கூடாது. அப்படி இருக்க காலத்துல இடத்தை வர்ணிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது இவளை வர்ணித்து கொண்டே இருக்கலாம். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா பெண்ணரசு மொழியா, கொண்டு சிலையா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பாடுவது கவியா இல்லை பாரிவளர் மகனா, பாடுவது கவியா இல்லை பாரிவளர் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழ் நிலவா, பாடுவது கவியா இல்லை பாரிவளர் மகனா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, கோடியா பாடுவது கவியா பாரிவளர் மகனா.
பேசுவது கிளியா இல்லை பின்னரசு மொழியா கோவில் கொண்ட சிலையா வண்டுமை தனிய கூந்தல் நன்றி 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 வண்டுமை தனிய கூந்தல் மதன வண்டாரவள்ளி கெண்டையோ ஒருத்த கண்ணால் கிளிமொழி வாங்கினுகிறோம் சர்க்கரையா தேனோ கனியுடன் கலந்த பாகம் அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே ஆக பேசக்கூடாத இடத்துல பேசினவனும் கேட்டேன் பேசுற இடத்துல பேசாதவனும் கேட்டேன் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டேன் தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டேன் இது எதுக்காக சொல்றேன்னா ஊர்ல ஒரு பெரிய நல்லா சொல்லுங்க என்ன சொன்னீங்க அந்த கதையை நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டேன் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டேன் எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஊர்ல பெரிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து யாருக்கிட்ட நான் விசாரிக்கலாம்னு இந்த நீதிமன்றத்துக்கு போகுது இந்த தீர்ப்பு அப்ப ஊர்ல ஒரு வயதான பாட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏமா இந்த பஞ்சாயத்தை பத்தி தெரியுமான்னு கேட்க எனக்கு என்ன சாமி தெரியும் சரி உன்னைய பத்தி சொல்லுமான்னு வக்கீல் கேட்க என்னைய பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு வேணும்னா உன்னைய பத்தி வேணா சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னைய பத்தி என்னமா சொல்ல போறேன்னு வக்கீல் கேட்க உன்னைய பத்தி தெரியாதா நீயே பெரிய களவாணி பையன் 15 வயசுல கோயில் உண்டியல உடைச்சிட்டு ஓடின வந்தேன் இன்னைக்கு என்னமோ வக்கீலா வந்து முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ல உனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அம்மா நீதிமன்றத்துல என்ன இந்த வார்த்தை கேக்குதுன்னு சொல்ல சரி இவன் தப்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மிருதங்க வாசிக்கும் செல்வராசு மரியாதையே இங்க மிருதங்க வாசிக்க ஒழுக்கமா பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிட்டே ஓடுற நீ ஒழுக்கமா வந்து இத கதையில இவன் தப்பிக்கிறதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல பத்தி தெரியுமா பாட்டி கேட்க சரி அவனை பத்தி தெரியாதா என்ன இவன் பெரிய பொம்பளை பொறுக்கி ஆமாங்க கல்லுல சேலையை கட்டி வச்சா கூட ரெண்டு நாளைக்கு முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆமா ஆமா ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டேன் அன்னைக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க இன்னைக்கு என்னமோ கருப்பு கோட்டை போட்டு வந்து முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ல சரி நீங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அந்த பாட்டியை விசாரிக்க கூப்பிட்டா நம்மள இப்படி போட்டு வாங்குதேன்னு சொல்ல ஆமா நீதிபதி கோபமாயிட்டாரு கோமாய் என்ன சொன்னாரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப இந்த நீதிமன்றம் கூடும்லான்னு சொல்லி போயிட்டாரு போனவர் என்ன செஞ்சாரு இந்த ரெண்டு வக்கீலையும் கூப்பிட்டு விட்டு என்ன கேட்டாரு உங்ககிட்ட என்னடா சொன்னேன் என்ன சொன்னேன் அம்மாட்ட என்ன கேள்வி கேட்கணுமா அதை விட்டு என்னைய தெரியுமா அவனை தெரியுமான்னு கேட்டா அந்த அம்மா என்னென்ன சொல்லுது உங்களை பத்தி ஊரே அசிங்கப்பட்டு போயிட்டீங்களாடான்னு சொல்ல அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப நீதிமன்றம் கூடும் சரி உள்ள கூப்பிடுவேன் அந்த அம்மாவை அந்த அம்மா கிட்ட கேட்கிற கேள்வியை மட்டும் கேட்கணும் அதை விட்டு என்னைய பார்த்து இந்த நீதிபதியை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்க கேட்கலாமா உங்க ரெண்டு பேருக்கு சேரு புஞ்சு யார் ரெண்டு இருக்கு நீதிபதியை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்க உங்க ரெண்டு பேருக்கு சேரு புஞ்சு அதத்தான் அதனாலதான் பேசுற இடத்துல பேசணும் ஆமாங்க பேசாத இடத்துல பேசாம இல்லைன்னா வாங்கி கட்டிக்கிறவன் பார்க்கும் பொழுது இவளை பற்றி வந்து கொண்டே இருக்கும் ஆவல் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆமா சற்றேனும் ஆவல் குறைவில்லை என் மனச பறி கொடுத்து என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சேன் தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து பறி கொடுத்து மனதில் இடம் பிடித்தே கட்டு தந்த வித்தை எல்லாம் கண்ணி கண்ணி பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாத
மனச பறி கொடுத்து மனசில் இடம் முடிச்சு கட்டு தன்னை வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணி கண்ணி என் மனச பறி கொடுத்து நான்கு வேதங்களை தூண்களாகும் மந்திரங்களை பரலான்னு இருக்கும் மலையை பார்க்கும் பொழுது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா ஒரு பக்க மரத்துல உள்ளாலும் இப்படி தவந்து அந்த மை செட்டு வயரப்போ அத்து எடுத்துருந்தேன் நீ சத்தம் போடணும்ப்பா. நான்கு வேத இந்த காலை குறைக்கால இன்னொரு எரிஞ்சு வருது கல் எடுத்து வச்சிருக்கேன். நான்கு வேதங்களை தூண்களாகும் மந்திரங்களை பரலான்னு இருக்கும் மலையை பார்க்கும் பொழுது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உலகத்துல 3 அவசியம். என்ன அப்படி 3 அவசியம்ன்றீங்க? மனிதனா பிறந்தா 3 வேணும். எங்க 3 கிடைக்க மாட்டுதே? நீங்க எந்த 3 சொல்றீங்க? நாங்க சொல்ல சரக்கு பச்சை ஓலை கப்பு தண்ணி அவருக்கு தேவை முட்டி பச்சை ஓலை தட்டி தட்டி செஞ்சு இதை பூரா நான் கொண்டாடுறது மிருதக்கார தூக்கிட்டு போறதுக்கு. நாகர் பாடதே ஏனியில வச்சு அதான் ஏனி நாகர் பாடத்தை பின்னாடி வச்சிருக்கேன். மனிதன் அப்புறம் தான் 3 அவசியம். அவர் சொல்ற 3 கிடையாது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஏன்னா ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு கணவன் போதும். காலம்புறா வச்சு காப்பாத்தி புடியான், கூலோ கொஞ்சியா வச்சு காப்பாத்தி புடியான். ஆனா ஒரு ஆம்பளை நல்லா இருக்கணும்னா 4 ஒம்பளை வேணும். ஒரு ஒம்பளை வச்சு சமாளிக்க பெரும்பாடா இருக்கு. 4 ஒம்பளை எங்கிட்டு சமாளிக்க? ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் போதும், காலம்புறா வச்சு காப்பாத்தி புடியான். சமாளிக்க முடியல சாவி பூமிக்கு பாரமா ஒரு ஆம்பளை நல்லா இருக்குன்னா 4 ஒம்பளை வேணும்னா என்ன காரணம்? 4 ஒம்பளை யாராரு தவறா நினைக்க கூடாது. ஒன்னு தன்னை பெத்தவளா இருக்கணும், இன்னொன்னு தான் கூட பிறந்தவளா இருக்கணும், இன்னொன்னு தான் கூடுறதுக்கு பிறந்தவளா இருக்கணும் வரப்போற பொண்டாட்டி. இன்னொன்னு தன்னால பிறந்தவளா இருக்கணும். யாரு தன்னால பிறந்தவனா மகனோ மயிலோ. இந்த 4 பேர் இருந்தாத்தே ஒரு ஆம்பளை நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா எங்கனே ரோட்ல படுத்து சாப்பிட்டு எந்திரிச்சு எப்படியே தெரிய வேண்டியதே. அப்படி இருக்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனிதனா பிறந்தா 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், உதத்திரியம் பண்ணக்கூடாது. புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா உலகத்துல. எதுக்காக புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாது? நம்ம கடைசி காலத்துல கொண்டு போறது நம்ம என்னமோ சொத்து வராது, அண்ணன் தம்பி வரமாட்டேன், அங்காளி பங்காளி வரமாட்டேன். கடைசியா நமக்கு வரப்போறது யாராருக்கு நல்லது செஞ்சிருக்கோமோ, யாராருக்கு கெட்டது செஞ்சிருக்கோமோ அதுதான் வந்து சேரும். அதனால இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் நல்ல பாதையில கூப்பிட்டு போனாத்தான் போகணும். அதுக்காக பூஞ்சொலை கூப்பிடுவாங்க போகக்கூடாது யாரு. 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் மெச்ச வாழணும்னா என்ன காரணம்? அங்க இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம்னா என்ன காரணம்? 4 ஊருக்கு நம்மளை பத்தி தெரிய போய்த்தே வந்திருக்கோம். தொழில அக்கறை வேணும். அப்படி இருக்கனாலதான் வர்றோம். இல்லாட்டி இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது. அப்படி இருக்க காலத்துல இடத்தை வர்ணிக்க வேண்டும். இவளும் இந்த இடத்தில் தன்னந்தனியாக உலாவிக் கொண்டிருக்கிறாள். நானும் அவளை தன்னந்தனியாக தேடிக்கொண்டிருக்கிறேன். பார்க்கும்போது தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது முகம் தெரியாமல் மயங்குவதென்ன, இடம் புரியாமல் கடம்புவதென்ன, என்னவோ கொள்ளுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாவே நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது. உன்னிடம் பாதி உன்னிடம் பாதி காதலில் பாதி கருணை பாதி சொர்க்கம் பாதி வெட்கம் யாரே நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது. முக்கணித்தாறு தித்திப்பதில்லை முத்தங்கள் சொல்லடி கண்ணே. இப்படி கேட்டால் எப்படி சொல்லுவேன்? பஞ்சம் நெஞ்சம் அடி தன்னந்தனி இந்த ஏ அம்மா
உள்ளம் தொடர்கின்றதே. நான் வந்தபோது அப்படி இருக்கிற சிறப்பான இடம், சிறப்பான அழகான இடம். ஆஹா, என்ன அருமையான வனம். எவ்வளவு செலவாயிருக்கு? சரியான செலவு 40. அருமையான வனம். இந்த இடத்திற்கு வந்தவர்கள் எய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்தால் நந்தவனத்துல கட்டின சீன மாத்தவே இல்லை, ஈரமா இருக்குது. ஆமா, எய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த இடத்திற்கு வந்தால் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைவார் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. மூவாசை வேர்த்த முனிவன் கூட இந்த இடத்துக்கு வந்தால் நீங்க மாட்டான் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. பார்க்கும் பொழுது இவளை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். பார்க்கும் பொழுது இவளை வர்ணித்துக் கொண்டே இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கருத்தில் ஒரு மகராஜனே. கண்கள் சிவந்து அவள் பார்த்தாள், காமம் திருவைக்கு வழி கேட்டாள். சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. பாவை இதழிரண்டும் கோவை அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வை. அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். தங்கு வண்ண கழுத்துக்கு தங்க வாழை, இரு தங்கமிக்கும் முகத்துக்கு அந்தி வாழை. சக்தி வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, இது தங்கமத்தின் சுகத்திற்கு அந்தி வேலை. குங்குமத்தின் நீரில் சின்னம் தந்த காலை, அது கொள்ளை கொள்ள துடிக்கிறது இந்த பாவை. அது பாதையல்ல பாதை என்று கூறடி கல்லே. இந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜை. முத்து சிப்பி பிறந்தது விண்ணை பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணம் பூத்து. முத்து சிற்பி பிறந்தது விண்ணை பார்த்து, மழை முத்தி வந்து விழுந்தது வண்ணம் பூத்து. பித்தம் ஒன்று வருகிறது முத்தம் கேட்டு, கொள்ளை கொள்ள துடிக்கிறது தொட்டில் பாட்டு. ஆத்திட்டு பொதிகை தென்றல் வந்து ஆறிரு பாடும். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜை. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள். காமம் திருச்சபைக்கு வழி கேட்டார். ஆராரிரோ, ஆராரிரோ, ஆரிராரி. ஆராரிரோ. போதுமா? சங்குன்னு வந்து நிப்பாரு. ஆளை பார்க்கல அப்படி வருதே. ஆமா, ஆ, என்ன போகுது? யாரு நீங்க? காலி குமாய் வச்சிருக்காரு அப்ப பார்த்து. யாரு நீங்க? என்ன போகுது நேற்று? உங்களுக்குள்ள என்னது போகுது? இப்படி பேசலாமையா? நல்ல நாள் பொழுதுமா? என்ன தவறா கேட்டுவிட்டேன்? சாணி இப்படி தாங்க இந்த லட்டு உருண்டை நான் கேக்குறேன், போது வாருன்னு அடுத்த இடத்துக்குள்ள நுழையிறீல. சொல்றேன். நான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்த இடத்துக்குள்ள கேள்விப்பாடு இல்லாம நுழையிறீல. சரி, நுழையலாமா? முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு தெரியாத வீட்டுக்குள்ள நம்ம போறோம்னா அவங்க அனுமதி இல்லாம போகக்கூடாது. காரணம் இல்லாம வர மாட்டேனே. காரணம் இல்லாம வேற எங்கிட்டாவது போங்க. ஏன் இடத்துக்கு எதுக்கு நுழைய பாத்தீங்க? ரொம்ப வீம்பா பேசுறீங்க. இங்க பாருங்க, வம்புளுக்கு வரீங்களா? நான் கேக்குறேன், இப்ப நான் அசந்து சரி, ஒருவேளை படுத்து தூங்கி இருந்தேனா நீங்க வடக்குல உள்ள வந்திருப்பியா? ஊர்க்காரன் சித்தப்பா என்ன சொல்லிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாரு? ஏன்டா இப்படி நீ காவலுக்கு வந்துட்டு இப்படி மல்லா கடிச்சு படுத்து கிடக்குறிய, அந்த ஆளு உள்ள விட்டது நீ உள்ள விடலாமா அப்படின்னு மறைச்சு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்கத்தான் செய்வாரு. கேட்கத்தானே செய்வாரு. அப்ப நான் வந்திருக்கேன்னா சரியா தானே, என் காவல நான் சரியா தானே இருக்கேன். உண்மைதான். இப்ப நீங்க போதுவான்னு துரத்தி வந்தீங்களே, என்ன போகுது? சரி, என்னை வரக்கூடாதுன்றீங்களே, என்ன காரணத்துக்காக வரக்கூடாதுன்றீங்க? காரணம் என்னுடைய காவல் அப்படிப்பட்ட காவலியா? உங்க இடம். இடம் என்னுடைய இடம். காவல், நான் காவலுக்கு வந்திருக்கேன். இடம் யாருக்கு சொந்தம்? இடம் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். எப்படி உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியும்? திரும்புங்களே, அப்படியே திரும்புங்களே, திரும்புங்க. குண்டிய பாருங்கடா சண்டாளைங்க, எத்தனை குண்டிடா. ஏ அப்பா, ஐயா திரும்புங்க.
இந்த திரும்பி பாத்தீங்களா, இங்க பாருங்க எங்க அப்பா கட்டின வீட பாத்தீங்களா, இந்த ரோடு போட்டுக்காரா பாலம் போட்டுக்காரா, இந்த மலைக்கு அங்கிட்டு எங்க ஊரு சிற்றூர், சின்ன ஊரு தான், ஒரு 5-6 பீத்த குடிச்சதான். ஆனா அதுக்கு தான் எங்க அப்பா தலைவர். ஆனா என்ன அப்படியாப்பட்ட இடத்துல இருந்து காவல் நான் பாக்குறேன். கட்டுக்கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம் இருக்கான். என்னுடைய காவல் எப்படியாப்பட்ட காவல் தெரியுமா? பிற ஆடவர் உள்ள நுழையப்படல. பிற ஆடவர்னா மத்தவங்க. சரி. எங்க குடும்பத்து ஆளை தவிர மத்தவங்க யாரும் உள்ள நுழையப்படாது. அப்படியாப்பட்ட காவல் என் தங்கச்சியை ரொம்ப பாதுகாப்பா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். காவலை சிறப்பா காக்குறீங்க. என்னுடைய காவல் எப்பவுமே சிறப்பாத்தே இருக்கும். பாருங்க, இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது. சரி. யாருக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. அது உண்மைதான். கட்டுக்கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம். சரி. ஆடி அடங்கும் வாழ்க்கையிட 6 அடி நிலைமை சொந்தம். 6 அடி எல்லாம் கிடையாது. இப்ப எங்க 6 அடி இருக்குது இருக்கான்ல? ஆமா. அப்படி இருக்குல்ல. சரி. அப்படி இருக்கல இந்த இடம் எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? யோ, நான் காவல் காக்கிறதுக்கு இந்த இடம் என்னுடைய இடம் தான் ஐயா. நானும் இந்த இடத்துல நிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த இடம் சொந்தம் தானே. நீங்க என்ன இதுக்கு வந்தீங்க நான் கேக்குறேன். ரொம்ப என்கிட்ட பேசினா சட்டா பேசத்தான் செய்வேன். நான் பேசத்தான் செய்வேன். என் இடம் என்னுடைய இடம். காவலுக்கு நான் வந்திருக்கேன். எங்க அப்பா என்னை அனுப்பியிருக்காரு. நான் என்ன வேலை இல்லாத வெட்டி போயல. பல கோடி ரூபா வீடு கட்டினாலும் அந்த 8 கட்டுல ஆண்டா படுக்க முடியும். 8 போடா வட பேசுற முன்னாடி நிப்பாட்டியா. என்ன சுத்தி மரியாதை மரியாதை என்ன சொல்லலையா? புரிஞ்சு இங்க மாதிரி கார் இந்த சேட்டையெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறல. உங்க கிள்ளிக்கறி நினைச்சாயா? என்ன நினைச்சேன்? என்ன கோவப்படுறீங்களா? என்ன கோவப்படத்தான் செய்வேன். அவரை எங்க வாத்தியாரே கோவப்பட்டு கிளம்பிட்டாரு. அதுல பாருங்க. எதுல பாக்க கதை சொல்ல வர்ற கதையில இப்படி சொல்லியா மொட்டையா எங்க அக்கா இருக்குதா? எங்க அக்கா இல்லைன்னா நான் வெளியில வந்துட்டு எனக்கு உசுரே கறியிருதையா. என் மாமே என்னை மதிச்சு முன்னுக்கு வந்துட்டாரு. அப்படியா? வந்துட்டாரா? முன்னுக்கு வந்து உட்காந்துருக்காரு. சரி, நல்லா இருக்கிறீங்களா? சரி, நான் கேக்குறேன். நல்லா இருக்கிறீங்களான்னு அன்பா கேக்குறேன், பண்பா கேக்குறேன். இல்ல அதெல்லாம் நான் கேக்குறேன். அன்பா பண்பா கேக்குறேன். துரத்தி வந்தது என்னது? துரத்தி வந்தது என்னது? போகுதான்னு துரத்தி வந்தீங்களே என்னது? அதான் என்னதுன்னு என்னதுன்னு அதுதான் என்னதுங்கிறேன். உங்கது கிடையாது. என்னது? யோ, அதுதான் என்னதுங்கிறேன். ஒன்னது கிடையாதியா? என்னது? குண்டி வருத்தாள் பூரா அப்படித்தான் பேசுறது. வாய் அகண்ட ஆள் பூரா. கடவுளே நாராயணா, நான் முழிச்ச மொழியே சரியில்லை. மனபிராந்தியா அலையாதீங்க கொஞ்சமாவது. பிராந்திக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம்யா. கொஞ்சமாவது சிந்திப்பீரா? இல்ல பீரெல்லாம் அடிக்கிறது இல்ல. அதெல்லாம் அடிச்சிருந்தா உங்க குண்டி மாதிரி என் குண்டி வந்திருக்கும். அடே அப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு பின்னாடினா ரொம்ப பிடிக்குமா? இல்ல ஆள் நல்லா தூக்கலா இருக்கீல. என்ன கேக்குறேன்? வேற என்ன செய்யறது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நான் கேக்குறேன் உங்ககிட்ட. என்ன கேக்குறியா? தூங்குற வாயில சக்கரை போட்டா துப்புவானா சப்புவானா? எவனா இருந்தாலும் துப்பத்தையே செய்வேன். தூங்குற வாயில எதை கொண்டு போட்டாலும் துப்பத்தையும் செய்வேன். நீங்க என்ன செய்வீங்க? யாரா இருந்தாலும் துப்பத்தையும் செய்வான். அப்படி கிடையாது. சுதாரிப்பு இல்லாத என்ன செய்வான்? சுதாரிப்பு இல்லாதவன் அதைத்தான் சொல்றேன். துப்புவேன்னு. சுதாரிப்பு இல்லாதவன் முழுங்கிருவேன். எப்படி? சுதாரிப்பு இல்லாதவன். யோ, என்னையா புரியாம பேசுற? சுதாரிப்பு இல்லாதவன் தான் துப்புவேன். சுதாரிப்பா உள்ளவன் என்ன செய்வேன்? சப்பிடுவேன். சரி, இத புரிஞ்சதா? புரியுதா? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நான் சரி இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கேக்குறேன். நல்லா என்ன சித்தப்ப நான் சரியா தானே சொல்றேன். நீங்க சுதாரிப்பா உள்ளவன் தான் முழிச்சிருக்கிறவன். அவன் கொண்டு அவன் வாயில சர்க்கரையை போட்டா நல்லா ருச்சியா இருக்குன்னு சப்புவேன். சுதாரிப்பு இல்லாம தூங்குறவன் வாயில கொண்டு சர்க்கரையை போட்டா ஆத்தாடி என்ன போல வாயில அப்படின்னு துப்பிடுவாங்க. இதுதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். இப்ப நான் கேக்குறேன், நல்லா நீங்க தூங்கும் போது நீங்க நல்லா அசந்து தூங்கும் போது தூங்கவே மாட்டேன். தூங்குனீங்கன்னா ஒரு வேளை தூங்குனா சரி, உங்க வாயில கனிஞ்ச வாழைப்பழமா வச்சா என்ன செய்வீங்க? ஐயோ, எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் துப்பத்தையே செய்வாங்க. என்னையா நீ ஒரு விளங்காத ஆளு? பார்த்தா துப்புற ஆளு தெரியுது. ஏன் திரும்பாதையா? எனக்கு இந்த மாதிரி வளரணும்னா என்னையா செய்யறது? உங்ககிட்டயா? எனக்கு இந்த மாதிரி வேணும். ஒரு டானிக் வளரவே மாட்டேங்குது வாத்தியாரே சுத்தமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, அதெல்லாம் நல்லாத்தான் அருமையா பேசுறீங்க. அது எப்படி? எதா அது எப்படின்னு? அது எப்படின்னா பேசுறீங்களே, அது எப்படின்னு? நல்லா அருமையா பேசுறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா அருமையா பேசுறீங்க. எனக்கு சொந்தமானதை தேடி வந்தேன். சொந்தமானது என்னதுன்னு கேட்டேன். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் என்னதுன்னு. திரும்ப உங்கது என்ன சொந்தமானதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு சொந்தமானது சொல்றீங்களா? உங்களுக்கு சொந்தமானது என்ன அது? ஓ, என்ன அதுன்னு? மான்குட்டி எங்க போயிருக்கு? இங்க உள்ள போயிருக்கு. ஏயா நீ வாங்குற காசுக்கு ஒரு அளவோடு பேசியா? நான் உள்ள விட்டது நீங்க பாக்கலையா? மானை எங்க பாத்தீங்க? உங்க இதுக்குள்ள. அட என்னையா நீ இதுக்குள்ள ஓச்சுன்னா நீ என்ன விளங்காதாலு? உங்க இடத்துக்குள்ள போயிருக்கியா? மானை எந்த இடத்துல பாத்தீங்கன்னு கேட்டேன். நடுவுல பார்த்தேன். இப்படி பேசலாமா சித்தப்பு? இப்படி பேசலாமா? நடுவுல எந்த இடத்துலயா பார்த்த மானை? மலை 2 மலை உச்சியில இருந்து பார்த்தேன். மலை எங்க இருக்கு? மேல. எங்க? வெள்ளிமலை எங்க இருக்கு? அதோ தெரியுது பாரு வெள்ளிமலை. ஏத்தா இங்க இருக்காத்தா? அட நாராயணா, என்ன மலை?
யோ இத திரும்பி பாரியா. இது என்ன மலை? இரியா அப்படியே திரும்புங்களே. என்ன மலையா? இது வேள்வி மலை. வேள்வி மலை. இரியா அவசரப்படாத. வெள்ளி மலை இருக்கா? இந்த தண்ணி ஓடையில ஓடிக்கிட்டே கிடக்கா. 2 வீடு இருக்கா? இந்த ரோடு இருக்கா? இந்த 2 வாத்து கிடக்கா? இங்கனேதான் இந்த வாத்து இங்கனேதான் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷம் பார்த்தாலும் இங்க எங்க அப்பே வீடு கட்டின மனுஷன் கதவு ஓடல பாருங்க. இப்படியாப்பட்ட இது இடம் இருக்குது. இங்கிட்டு மலை இருக்குங்கிறியா? எங்கிட்டியா மலை இருக்கு? ஒரு ஈ காக்கா கூட காணமையா? என் மச்சான் கருவாயன் சீரியல் பரிசா தொங்க விட்டு. இந்த மலை தெரியுதுல? ஆமா. அந்த மலை தெரியலையா? என் மச்சான் இருக்க மச்சான் அவர் வேற பாக்குறாரு. உனக்கு தெரியலையா? சத்தியமா உனக்கு தெரியலையா? இருந்தா தானே. யோ இங்க எங்கிட்டியா? இங்க எங்கிட்டியா? உனக்கு ஏன் தெரியலை நான் சொல்லவா? ஏன்? மாமியா வச்சிருக்க பூரா மழை தெரியாது. மாமியால வச்சிருக்கவனுக்கு மழை தெரியாது. மழை தெரியாது. ஆத்தாடி மழை இருக்குயா. இப்ப எப்படி மழை தெரியுது? மழை தெரியலன்னா மாமியால வச்சிருக்கவனுக்கு விளங்காதாலு. யாராவது 2 மலையில இருந்து மேல இருந்து பார்த்தேன். கீழே அடர்ந்த புல்வெளி, அதுல நடுவுல ஒரு பள்ளம், அதுல என் மானு நின்னுச்சு பார்த்தேன். ஓடி வந்துருச்சு. ஓடி வந்த வேகத்துல உங்க இதுக்குள்ள போயிருச்சு. இடத்துக்குள்ள உள்ள போன ஆண்மானா பெண்மானா? நான் எதுக்கு ஆண்மான தேடி வர்றேன்? நான் தேடி வந்தது பெண்மான். வேட்டைக்கு தானே வந்திய? ஆமா. அது எந்த மானா இருந்தானே? அது ஏன் சௌரியம் உங்களுக்கு என்ன தேவை? கறிதானே? அப்படி கிடையாது. நான் கறிக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன்னா அதுக்கு அப்பாற்பட்ட ஆள் நான். அப்புறம் கறிக்கு ஆசைப்பட்டிருந்தா எதுக்கு உங்ககிட்ட வெட்டியான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு இருக்கிற 1008 மானு நான் போயிருக்கலாம். அப்புறம் இந்த மானு என்ன மானியா? இந்த மானை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்களே என்கிட்ட கேப்பீங்க, ஒரு தரம் காட்டுங்க வேடுவரே. சரி, ஒரு தரம் காட்டுங்க மான. நீங்க கேப்பீங்க. அப்பேற்பட்ட அழகான மான், பெண்மான். சரி, இந்த மானை கொண்டு போய் இப்படி என்ன பண்ணுவேன்னு என்னுடைய கேள்வி. மானை கொண்டு போய் என்னென்னலாம் செய்யலாம்னு நினைச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய? இங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நீங்க பேச்சுவார்த்தை தொடுத்தேன்னு வச்சுக்கிறீங்களேன். மத்தியான உச்சி பொழுது 12 மணி ஆனாலும் சரி, மான மைத்திரோட பிடிக்க முடியாது. 5 மணி ஏன் அனுமதி இருந்தாத்தே இந்த சரியான ஆம்பளை எங்க ஏன் அனுமதி இல்லாம ஓக்க நீ சீனிக்கிற எங்க நீ மான புடிச்சிரியா பாப்பா? நீ இல்லாம ஒரே ஆட்டி தெரிச்சு போயிரு தெரியுமில. வேற ஆளுகிட்ட ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் இந்த வசனம் எல்லாம் பேசியா? சரியா? ஆளு தை செய்ப்பாரு. மானாமர் பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டை அடிச்சுக்கிட்டு யாரு? நாங்களா தூக்கல குண்டி தூக்குனாலு பூரா அப்படித்தாயா பேசிய நிக்கிற பாரு பொசிஷன் அப்படி நிப்பாட்டியா முதல்ல. ஆமா சரி, மானாமர் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படித்தாய திரிவாக பேச்ச மாத்தாதையா இருக்கட்டும். பேச்ச மாத்தாதையா. நான் கேக்குறதுக்கு சொல்லியா? மானை பார்த்தது நீங்க தானே. மானை கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? மானை கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? நான் என்னென்னமா பண்ணுவேன்? உனக்கு என்னையா இப்படி பேசலாம? கேக்குறதுக்கு பதில் சொல்ல சித்தப்பே. இந்த ஆளு கேக்குறதுக்கு நான் கேக்குறதுக்கு பதில் ஒழுங்கா சொல்லலைனா சரியா? ஆசைப்பட்டு கேக்குற சொல்றேன். மானை கொண்டு போய் என்ன செய்வேன் தெரியுமா? யோசிக்காம படிச்சு அடிய பட்டு மெத்த வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? என் மானுக்கு மெத்த 10,000 ரூபாய்க்கு பட்டு மெத்த வாங்கி வச்சிருக்கேன். நீங்க கேட்டையில கேட்டுக்கணும் கேட்கணும். சரியா சொல்லியா? 10,000 ரூபாய்க்கு பட்டு மெத்த வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு கால் வலிக்குது, உட்காரு மச்சான். சரி, ஒரு மூட்டை மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? சொல்ற கேளியா? சரி சரி. என் மானை கொண்டு போய் அந்த பட்டு மெத்தையில மல்லாக்க படுக்க வச்சு. எது அந்த மானை? அம்மா ஒத்த கால தூக்கிக்கிட்டு மானை படுக்க வச்சா 4 காலு இப்படிலே நீட்டிக்கிட்டு கிடக்கு. மல்லாக்க படுக்க வச்சுன்னு. மல்லாக்கத்தாயா? மான மல்லாக்க படுக்க வச்சா 4 காலம் இப்படி தூக்கிடுமையா? அதத்தையும் சொல்றேன். இப்ப நம்ம மனுஷ படுத்தோம்னா இப்படி நீட்டி விரிச்சுக்கிட்டு கிடக்கலாம். மான படுக்க வச்சா இப்படில கிடக்கு. இப்படியே மடக்கிக்கிட்டு. எப்ப பாத்தீங்க அத? சார்ஜர் கொண்டு வர மாட்டேன், எதையுமே பவுடர் கொண்டு வர மாட்டேன், சீப்பு கொண்டு வர மாட்டேன், எல்லாம் ஓசிதான். ஐயோ, இந்த ஆல்ரவுண்டுக்காரே என்னத்தான் நான் சொல்லுவேன். சரி சரி. என்ன மல்லிகைப்பூ கொண்டு போய் என் மானு ஒத்த கால தூக்கிக்கிட்டு சரி பட்டு மெத்தையில மல்லிகைப்பூ தூக்கி விட்டு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரசிக்கணும்னு ஆசை. அப்படியா? சரி. அந்த மானு பெண்மானுதான். பெண்மானுதான். குட்டி போட்டதா குட்டி போடாதா? குட்டி போட்டிருந்தா அது மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டேன். குட்டி போடல. அது எப்படியா ஓடும் பொழுது எப்படியா பாத்தியா குட்டி போடலன்னு? ஐயா, இதுக்குதான் உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க வேணும். சரி, விவரமா? நான் விவரமா தானே சித்தப்பு கேக்குறேன். சரி, விடப்படாது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சு விட்டுரு. ஏன்னா குட்டி ஓட்ட வானா இருந்தா சரி
வேட்டையில பல வகை வேட்டை இருக்கு. ஆமா ஆமா. நின்னுகிட்டு அடிக்கிறது இருக்கு, குனிய வச்சு அடிக்கிறது இருக்கு, சரி, படுத்துக்கிட்டு அடிக்கிறது இருக்கு. இப்படி எல்லாம் வேட்டையில பல ரகம் இருக்கு. சரி, நான் படுத்துக்கிட்டு அடிக்கையில பார்த்தேன். சரி, வாத்தியார் கட்டமிட்டா பண்ண சொல்லாரு. சரி, ஏன்னா சார சாரையா கோடு கிடக்கும். என்ன சித்தப்ப சொல்றாரு? என்ன சித்தப்பே? சார சாரியா கோடு கிடக்கும். சரி, இந்த மானு அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா தல தலன்னு கொள்ளு கொள்ளுன்னு மொள்ளு மொள்ளுன்னு. அப்படியா? உங்க பேரு? கந்தவேடை. அப்பா பேரு? சடை. அம்மா பேரு சடச்சி. யாருக்கு தெரியாயா? கொக்கால ஓலி. நொய்த்த மயந்தாயா? நான் பாக்கையிலே தெரியலையா? சொந்தக்காரயா? நல்லா இருக்கிறியா? என்ன அப்படி ஆம்பளை இருந்தான்னு நினைக்கிறியா? மாப்பிள, உங்களை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. அணைக்கிறவனுக்கு தோணும். நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள? மாப்பிள, நான் மான தேடி வரல, அத பாக்கணுமே. சரி சரி, மான தேடி வரல, உன் தங்கச்சி தேடி வரல. நம்ம பரம்பரையில என்னைக்கு நல்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க? என்னைக்கு நம்ம ஒரு நாளையில நல்ல கல்யாணம் பண்ண சரித்திரமே கிடையாது. பாக்குறமா கூட்டிக்கிட்டு ஓடுறோமா. அங்க போய் எங்கயாவது தெருவில் நின்று தாலியை கட்டிக்கிற வேண்டியதான். எங்க அம்மாவே எங்க அப்பனை கூட்டிட்டு ஓடியாதனாலதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்குறியா? போதுவான்னு போங்க பாக்கலாம். உள்ள ஓனா புள்ள வருமா? 10 மாசத்துக்கு அப்புறம் உடனே வராது. உள்ள ஓட்டா போங்க. போதுவா மான்களை இங்க மாணவர்களே வந்த உடனே வாயை கொடுத்துட்டேன்றதுக்காக இவ்வளவு நாள எங்கேயா மறைச்சு வச்சிருந்த உன் தங்கச்சியை வள்ளி பொம்பளை கட்டா ஏறிக்கி திரிய நீ மான மயத்துல பிடிக்க மாட்டேன். எவ்வளவு நாள் சொல்றத கேளியா? இரியா வள்ளி, அதே வள்ளி நொல்லினுக்கு வைக்க நீ மான பிடிக்க வந்து எவ்வளவு பிடிக்க வந்தியா வள்ளி? ஐயோ, இங்க ஏறாத அங்கதுலயே முட முட பொம்பளைய பார்த்தது வள்ளி. எவ்வளவு அழகுன்னு அட அட, இத்தனை நாள நான் சின்னதுல பார்த்ததே. அந்த வாரியா செல்லக்குட்டி அங்க நிக்குது, அதுதாயா வள்ளி. இது யாரியா? இது யாரையா? இதுதான் உன் தங்கச்சியா? சின்ன பார்த்ததியா? ஏன் தங்கச்சியா? என்னையா முக்கா அங்கிட்டு போய் விழுந்துடாதையா, தெரிச்சு போயிரு குண்டி. முக்கா மலம் போன பின்னாடி தங்கச்சி அநியாயம் இல்லையா? என்னையா வர்ற பொம்பளையில பூரா கட்டி பிடிக்கிறியா? நம்ம எப்படி ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தோம், அது மாதிரி வேடுவர் கொடுக்க போடியா. மாப்பிள, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னா. சரி போடியா. இந்த பிள்ளைக்கு நல்ல ஆடுமா? ஆடும், அப்படி ஆடு. கலகலான்னு அவுத்து விட்டு அப்படி ஆடும். நல்ல ஆட்டுமா? ஆட்டும். போடியா ஏறாமல ஏன் போடியா. சொல்லுங்க மாப்பிள. ஏறாத மலை மேலே இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு. நான் ஏறி எங்க காணா தடி நான் ஏறி குளுக்கட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, ஏஞ்சோட்டு புண்டுகளா எலுமிச்சங்கல்லுகளா? சத்த நிற்கிறியா? அடி மாங்குளத்துக்கர மேலே மயூருணத்தும் சின்னவளே, மயூருணத்தும் சின்னவளே, பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா? இது கேட்டு பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா? ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி
நாசமத்து போறேன்னு வைக்க போற நாய் காத்தாப்புல தானு படுப்பான்ல தள்ளி படுப்பான்ல வைக்க போற நாய் காத்தாப்புல போடாங்க என் மாட்ட பாரு குன்னத்தூர் ஏற பாரு ஜோடி பொறுத்த நல்ல ஜோடி பொறுத்த அடே கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணாலே கண்ணாலே பார்த்தா கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணாலே என்ன என்ன ஒட்டுவா என்ன ஒட்ட மாட்டியா ஏய் நான் என்ன கேக்குறேன் பிடிச்சு வச்சு தங்கச்சி வேணாம் போட போட சொன்னா போட்டுக்கிறேன் போடும் வரை இவ கிண்ணத்திலே ஆடே போட சொன்னா போட்டுக்கிறேன் நல்லா இப்பதான் அணைஞ்சு வருது அதை ஏன்டா கெடுக்கிற மாப்பிள்ள இங்க வாங்க ரொம்ப கோவப்படுறிய இதுதான் நீ தங்கச்சி பேசாம ராஜபாடு போடாத இனிமேலுக்கு நாரதர் போடு அப்பதான் சரியா வரும் இதே தங்கச்சியா அடுத்த வருஷம் தான் அவன் நாரதர் ஆ? அம்மா மாப்பிள்ள அவன் எப்பவுமே நாரதர் தான். மாப்பிள்ள, இந்த நாடகத்துல கொடுத்து வச்சது நீ நானும் மட்டும் மாசத்தை புடுங்க நீ ஒரு ஆள் தாயா இன்னைக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையா பூரா நீ தானே பண்ற வாரிய செத்ததோல போட்டு அடிச்சுட்டு கிடக்கு ஆமா பாவத்தை இருந்தாலும் போதுமா பரவாயில்ல அணைச்சது போதுமா ஏன் தங்கச்சியா வயிறு நிறைஞ்சிருச்சா நான் சின்ன வயசுல அதுல போட்டு வளர்த்தனேன் ஆமா ஆமா அதே அதே மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் பூரா உனக்கு தங்கச்சி ஓடியா ஓடியா அது, ஏய், ஏங்க இப்ப நீங்க என்ன வார்த்தை கேட்டீங்க என்ன லைக்கு போங்க என்ன தொழிய போட்டு அடிக்கிறான் நீங்க என்ன சொன்னீங்க நான் சொல்லல அதே என்ன சொன்னாரு செச்சதோல அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களா ஆமா நீங்க சாக போற தொழில் அடிக்கிறீங்க, நாங்க செத்த தொழில். ஆமா அது வெட்டி இது தெரிஞ்சுக்க எதுக்கு அதுக்கு போய் நாக்க தொங்கப்படுத்துற சாக போற தொழிலுக்கு நாங்க கிடையாது ஐயாலே. இவளுக்கு என்ன சொல்ல எவனா எனக்கு கட்டி பறந்தவை இவதா என்னை விட உனக்கு மனசு எனக்கு என பிறந்தவன் ரெக்க கட்டி பறந்தவை இவதா என்னை விட உனக்கு மனசு வைக்கவனா எனக்கு என பிறந்தவன் ரெக்க கட்டி பறந்தவை இவதா இவதா தங்கச்சி இங்க இருங்க ஆமா தங்கச்சி யாரு அவங்க அப்படி பண்ண உங்களுக்கு மண்டையில பூ மலர்ந்துருச்சு
ஆமா சூரியகாந்தி வரும்போதே மலர்ந்துச்சு தெரியலையா? அதை பார்க்கல பண்ண விட்டு அதை பார்த்துட்டு இதை பார்க்க வந்து மலர்ந்து நான் ஒரு மனுஷன் உன்னை பேசுறேன் பாரு. முதல்ல உன்னை உண்மையா உட்கார வைக்கும் போது வாயில ஒட்டி தான் உட்கார வைக்கணும். 6 மணிக்கு தான் எடுக்கணும். ஆரம்பத்துல சிரிங்க அதுக்கு சரியா? நல்லா சிரிக்கீங்க ராசா. அப்பா அப்படித்தான் இருக்கு. ஏ அண்ணா தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு தங்கச்சி நம்ம இனத்தவர் வந்திருக்காரு இங்க வா. எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிச்ச முடியுமாவே இருக்கா? 10 மணில யார் நீ எதுக்கு தான் இருக்க? நீ எதுக்கு தான் இருக்க? அதான் அவங்க கட்டி பிடிக்கிற நம்மளும் வா கட்டி பிடிப்பா. அவசரப்படாத. அந்த ஆளு அவங்க என்ன வேணும்? அவங்க 2 பேரும் என்ன வேணும்? எனக்கு தெரியும் நீ தானே மானம் கெட்டவனே. என்ன நான் எப்படி எங்க அண்ணனை கட்டி பிடிக்கிறேன்? சரியான ஆம்பளை, மீச வச்ச ஆம்பளை. சரி ஏதோ ஒரு கர்மம். சரி நம்பிராஜனுக்கு உண்மையாலுமே நீ பிறந்தேனா எங்க உன் தங்கச்சியை கட்டி எங்க அண்ணி ஆம்பளை இல்ல போடாது. ஒரு தடவை கட்டிப்பிடி அவ கேவலப்படுத்தி விடுவா. ஒரு தடவை கட்டிப்பிடின்னு சொல்லிட்டேன் ராதா. ஒரு தடவை கட்டிப்பிடின்னு சொல்லிட்டேன். இங்க மாதவனை கட் பண்ண சொல்லிடுவோம். அந்த சீன கட்டிப்பிடி காலையில காசு தர மாட்டா பப்புனு சரியில்லைன்னு சொல்லி விடுவாங்க. ஒழுக்கமா போ. அப்படி கூட கட்டி பிடிக்க வேணாம். சரி இப்படி கட்டி பிடிச்சு ஆந்திராஸ் பரவாயில்ல. சரி அண்ணே நம்ம மனசுக்குள்ள இருக்கு. யார் அவரு? நம்ம இடத்தவர் மானியத்தேவி வந்திருக்காரு. மானதர் இங்க வந்தாரு. அதோ தெரியுது போயிட்டா பாரு. ஐயோ சத்தா ஊர்ல போயிட்டாங்க. நீ அவளை அப்படி வச்சிருக்க? நீ சொல்லு. நம்ம இனத்தவர் மானியத்தேவி வந்திருக்காரு. சொல்லு. ஒரு தடவை கிள்ளிக்கிற இரு. உன் தங்கச்சி நீ தான் குழந்தையில இருந்து வளர்த்துனா? ஆமா ஆமா. ஏய் பேசாம இருக்கிற என்ன சொல்ற? எதுலடா தூக்கி போட்டு வளர்த்த? தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து முத்தம் கொடுத்துருப்பேன்லடா. ஆமா சின்ன பிள்ளையா இருக்கேன். எதுலடா கொடுத்த முத்தம்? கண்ணத்துல. அப்புறம் இதுல குடுத்து. கண்ணத்துல நெத்தியில. இதுயா நீ மாப்பிள்ள ஓப்பில இருக்குவா. எந்த பஞ்சாயத்து முடியல. என் தங்கச்சி எல்லாம் சின்ன வயசுல ஒண்ணுமே போட்டிருக்காது. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிரு அண்ணே. யாரு நம்ம இடத்துல இவரை விட்டு நீ பண்ணிக்கிட்டு யாரு அவரு? நம்ம இனத்தவர். நம்ம இனத்தவர் சொல்லாதடா. என்னோட அண்ணன் சொல்றா. என்னோட அண்ணனை எப்படி கட்டி பிடிப்பேன்? நினைக்கிறேன் ஆளு. என்னப்பா மான் வல்லன் சொல்லி அவரை அனுப்பிட்டு அவரை சொல்லுப்பா. மான் வல்லன் சொல்லி அவரை அனுப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது இருக்குங்கிறாரு. அப்படியா? சரியா போயிட்டு வர்றேன். மான கேட்டு நான் என்ன பண்ணும்? நீ என்ன செய்யணும்? அவட்ட இருக்கா இல்லையான்னு கேளு. ஐயோ இந்த புள்ள வெக்கப்படுதுடா. உன் தங்கச்சி வெக்கமா இருக்கா? ஏன் நான் கேக்குறேன். முன்ன பின்ன ஆம்பளைய பார்த்ததே இல்லையா? ஆமா நான் இதுவரை ஆம்பளையே பார்த்தது இல்ல. அப்ப உங்க அண்ணன் ஆம்பளை இல்லைன்னு ஒத்துக்கிற நீயே. வேற ஆம்பளையில. சரி அண்ணே நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இதெல்லாம் நான் தான் சொல்லணுமா? இதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்கிட்டு அப்பவே போயிருக்கணும். நேரம் எனக்கான நிக்கிற பாரு. இப்ப மட்டும் அண்ணன் நொண்ணேன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியல அண்ணன். நல்லா பல்பா வந்தவன அப்படியே பிடிச்சிருவாங்க.